சென்னையில் ராட்வைலர் நாய் கடித்து படுகாயமடைந்த சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் இன்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இதனிடையே அபாயகரமான 23 வகை வெளிநாட்டு நாய் இனங்களை வளர்க்க தமிழக அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. செய்தியாளர்கள் சசிதரன், செல்வகுமார் வழங்கிய தகவல்கள் இவை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள வடுகம் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 3 குழந்தைகளை வெறிநாய் ஒன்று கடித்து குதறியது. படுகாயமடைந்த 3 குழந்தைகளும் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு சிறுவனுக்கு முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டு உள்ளதால் மருத்துவர்கள் தையல் போட்டு சிகிச்சை அளித்துள்ளனர். சாலையில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து சிறுவர்களின் உறவினர்கள் பிரபா, மதி கூறுகையில், காலையில் விளாண்டுக்கிட்டு இருந்த பையன் விளாண்டுக்கிட்டு இருந்த வந்த நாய் சட்டை இழுத்து போட்டு பிறண்டிருச்சு. அப்படியே பிறட்டு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் கத்தி உடனே நாங்கள் தூக்கிட்டோம். பையனை தூக்கிட்டு உடனே அவங்க ஆரம்ப சுகாதாரத்துக்கு போய் ஊசி போட்டுட்டு மறுபடியும் ராசிபுரம் போக சொல்லிட்டாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தக்குள்ள எங்கள் குழந்தைனால பையனை பிடிச்சிருச்சு உடனே. அப்புறம் பக்கத்தில் அப்படியே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ரவுண்டு கட்டி எந்தெந்த பிள்ளைங்க இங்கே விளையாடுதோ அங்கெல்லாம் வந்து பிடிக்க வருது. பிள்ளைங்களை அரியா பிள்ளைங்களாம் கண்டு அது மாதிரி தெருவில் சுற்றுற நாய் முதல்ல பிடிக்கணும். இப்போதான் ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து பாப்பா பாட்டு போயிருக்கிறாரு. முன்னாடியே அது ஏதாவது தடை செஞ்சா பரவாயில்லைங்க சார், ஆனோட்டி தான் வராங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே தெருநாய் விரட்டி கடித்ததில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இதேபோல் சென்னை சூளைமேட்டில் சாலையோரம் நடந்து சென்ற நீலா என்ற பெண்ணையும் அவரது கணவரையும் நாய் கடித்ததை அடுத்து அவர்களுக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனிடையே நாய்கள் வளர்ப்பு விஷயத்தில் அனைவரும் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். விலங்குகளோட ஓனர்ஸ் முழு பொறுப்புடன் செயல்படணும். இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விடக்கூடிய ஓனர்ஸ் மேலே கடுமையான நடவடிக்கைன்னு மீண்டும் சொல்கிறோம். தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டொன்றுக்கு 17,000 தெருநாய்களுக்கு நாங்கள் தடுப்பூசி போட்டுருக்கோம். அண்மையில் கூட நாங்கள் திருவான்மியூர் மற்றும் ராயப்பேட்டாவில் இந்த உலக வெட்டினரி தினத்தை பண்ணோம். அது தொடர்ந்து நடக்கும். மறுபுறம் ராட்வைலர்ஸ், டெரியர் உள்ளிட்ட 23 வகை நாய் இனங்கள் இறக்குமதி மற்றும் விற்பனைக்கு தடை விதித்துள்ள தமிழ்நாடு பிராணிகள் நல வாரியம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இந்த வகை நாய்களுக்கு உடனடியாக கருத்தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தடை செய்யப்பட்ட ராட்வைலர் நாய் கடித்து படுகாயமடைந்த சிறுமிக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் இன்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. செய்தியாளர் சசிதரன் வழங்கும் கூடுதல் தகவல். 5 வயது சிறுமிக்கு இன்று அறுவை சிகிச்சை நிறைவு பெற்று குழந்தை நலமுடன் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 24 மணி நேரமும் குழந்தை மருத்துவ குழுவினரின் கண்காணிப்பில் இருந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வருகிற செவ்வாய்க்கிழமை குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்படலாம் எனவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சென்னை மாநகராட்சி சார்பாக குழந்தையின் சிகிச்சைக்காக 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சித், நன்றி. சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.